இன்னைக்கு கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கலாம். ஆனால் அந்த மனைவி யாருக்கோ ஒருத்தருக்கு காதலியாக இருந்திருக்கலாம், ஒன் சைடு காதலியாக கூட இருந்திருக்கலாம். இல்லை இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு காதலனா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒத்து போகாதுன்னு பிரிஞ்சிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், காதல்ன்றது ஒரு சிஸ்டம் கிடையாது. ஆனால் மேரேஜ்ன்றது ஒரு சிஸ்டம். அந்த மேரேஜுக்குள்ளே நீங்கள் இழந்தவங்க தான் அந்த வழி தெரியும். இது கௌரவம்னு நம்ம சொல்கிறோம் சார். சொல்கிறாங்கல்ல, கௌரவ கொலைன்னு சொல்ல கௌரவம். இது கௌரவன்றது ஒரு பெருமை. இந்த சாதின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. அடிப்படையிலே நம்ம பார்த்தீங்கன்னா கட்டமைப்பே கேட்டால் தொழில் ரீதியாக நம்மளை சாதி முத்திரை குத்தி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். அதை உடைக்கிறதுக்கே நம்மளால இன்னும் முடியல. கொலையே பண்ண வேணாம் சார், ரெண்டு சைடுமே பண்ண வேணாம் சார். ரெண்டு சைடும் எப்பயாவது உட்காந்து பேசியிருக்கீங்களா? நீங்களும் தானே பேசவே இல்லை. பிள்ளைங்க உங்களையும் கேட்குறேன் நான். நீங்களும் பேசியிருக்கலாம்ல போயிட்டு. இல்லை அந்த பையன்கிட்ட வேணாம் பாரு சொல்லியிருக்கணும்ல. பெற்றோர்கள் இதை திட்டமிட்ட மாதிரி எனக்கு தெரியல. எந்த தாயும் தன் பிள்ளைகிட்ட கத்தி குத்தி நீ கொண்டு போய் அந்த பிள்ளைய போய் வெட்டிட்டு வரான்னு சொல்ல மாட்டாங்க. எந்த தகப்பனும் செய்ய மாட்டான் அந்த வேலையை, அதுவும் போலீஸ்காரன். நேயர்களுக்கு வணக்கம். இது நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேத்வால் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கவினோட ஆணவ கொலையில பெற்றோர் சைடும், அதாவது இருதரப்பு சைடும் நம்ம பார்த்தோம் என்னென்ன பேசுறாங்க. இதுல கூட அந்த பெண்ணோட வாக்குமூலமும் வந்தது. அதாவது அந்த பெண் சார் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு பார்த்தேன். அதை வச்சு அது கூட விட்டுருங்க சார். இது நீங்க சொன்ன மாதிரி இந்த மூன்றாம் கட்ட மனிதர்கள் அறிவுரை சொல்றவங்க ஒரு பக்கம் அந்த பையன் அம்மா சாதியிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும், அவங்க சாதியிலேயே பிடிச்ச மாதிரி போயிருக்கணும், அப்ப இது மாதிரி இருப்பான். பெண்ணை தொந்தரவு பண்றாங்க. இது மாதிரி சாதி விட்டு சாதி காதலிக்கிறதே ஒரு குத்தமா பேசுற சமூகம். இன்னொரு பக்கம் ஏன் பறையர்னா இப்படிதானா, பறையர்னா ஏன் காதலிக்க கூடாதா, அந்த பக்கம் ஒரு சமூகம். இது நடுவுல இந்த இளம் ஜோடிகள், அதாவது இந்த காதல் இருக்கிறாங்களே, அந்த இளம் பருவத்துல வர உங்களுக்கு ஜாதி பார்த்து காதல் வராது சார். முதல்ல நீ என்ன சாதின்னு கேட்டுட்டா காதலிப்பாங்க. நீங்க கேட்கறது கரெக்டு. இப்போ முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க. இப்போ ஸ்கூல் லைஃப்ல வரக்கூடிய அந்த காதல் வேற சார். காதல் சேர்ந்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஈர்ப்பு அது வேற, சரிங்களா? ஒரு பருவம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காதல் யாராவது ஒரு இளைஞர் மீது, ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பெண் மீது ஒரு இளைஞர் ஒரு காதல் ஒரு 22 வயசு வந்தா ஓகே. இவங்களுக்கு 2 பேருக்குமே 27 வயசு, நல்ல பக்குவம் அடைஞ்ச வயசு, 27 வயசு. இந்த 27 வயசுல எது சரி எது தப்பு, இந்த தப்பு இந்த காதல் மூலமா ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா எந்த மாதிரியான எதிர் விளைவுகள்லாம் நம்ம 2 குடும்பத்திலும் ஏற்படும். நல்லா புரிஞ்சுங்க. இது 22 வயசு கிடையாது, 20 வயசு கல்யாணம் கிடையாது. 27 வயசுல கேட்டால் நல்ல முழுமையா எல்லா பக்குவமும் தெரிஞ்சவங்களும் கேட்டால் இந்த கல்யாணம் நம்ம பண்ணோம்னா எப்படியான விளைவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவோ காதலர்கள் பிரிஞ்சு போனவங்களாம் இருக்கிறாங்க. இது உண்மை. சில போராடி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று இழந்தா மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க போராடி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, நான் இல்லை சொல்ல. ஆனால் ஏதோ ஒன்று அவங்க பெற்றோர்களை இழந்திருக்கலாம், இல்லை அவங்க பெற்றோர்கள் தரப்புல இருக்கிற உறவினர்களை இழந்திருக்கலாம். ஸோ இங்கே உறவுகள் இல்லாமல் சமூகத்தில் அவங்க தனித்து விடப்பட்டவங்களா கூட இருப்பாங்க. சில பேர் நீங்கள் இந்த நீயா நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வைராக்கியமாக இருக்கிற பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவே பேரப்பிள்ளைகளோட பார்க்காத குடும்பங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் எது சரி தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. 27 வயசில் உங்களுக்கு காதல்னா அது பக்குவப்பட்ட காதலாக தான் இருக்கும். இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பல பேர் சார், யாரோ ஒருத்தருக்கு முன்னாள் காதலனாக இருப்பாங்க, இல்லை காதலியாக இருப்பாங்க. இன்றைக்கி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல பலரும். அது நம்ம சொன்னால் இவர் இப்படி தாங்க பேசுவாருனாங்க. உண்மை. இன்னைக்கு கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கலாம். ஆனால் அந்த மனைவி யாருக்கோ ஒருத்தருக்கு காதலியாக இருந்திருக்கலாம், ஒன் சைடு காதலியாக கூட இருந்திருக்கலாம். இல்லை இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு காதலனா இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒத்து போகாதுன்னு பிரிஞ்சிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், காதல்ன்றது ஒரு சிஸ்டம் கிடையாது. ஆனால் மேரேஜ்ன்றது ஒரு சிஸ்டம். அந்த மேரேஜுக்குள்ளே நீங்கள் இழந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். உறவினர்கள் இழந்தால் என்னங்க பெரிய விஷயம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானேங்க. அவனை உறவினரை சோறு போட போகிறான், நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த உறவினர்களை இழந்து, உறவினர்கள் தான் அப்பா அம்மாவும் சேர்த்தே நான் சொல்கிறேன், அவங்கள இழந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் என்னன்றது தெரியும். அவங்க ஒரு லோன்லியாக தனித்து விடப்பட்டவங்களா இருப்பாங்க சமூகத்தில். அந்த மாதிரி நடந்திருக்கு.
வெற்றிகரமாக சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அவர் நல்லா சம்பாதிக்கிறார், நானும் சம்பாதிக்கிறேன், அவரும் சம்பாதிக்கிறாரு, என் பிள்ளைய வந்து கான்வெண்ட்டில் கொண்டு போய் விடுறோம், நாங்கள் சேர்றோம். ஆனால் ஒரு வெறுமை இருக்கும் அந்த குடும்பத்தில். இப்போ ஊருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் ஊருக்காக நீங்கள் வாழ வேணாம். ஆனால் உறவுகளை விட்டுட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த உறவுகள் இவங்களை வந்து ஆதரிக்கிறது. எல்லா மனிதர்களும் கரெக்டு. இங்கே எல்லா மனிதர்களும் சமூகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். காட்டுலையும் மேட்லையும் நம்ம வாழலை, இந்த சொசைட்டிக்குள்ளே தான் வாழ. இப்போ அங்கே என்ன சிக்கல், அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ஊரில் இல்லை, அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். இவங்களுக்கு அந்த 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 பகுதியை சேர்ந்தவங்க அவங்க. ஸோ அந்த பகுதியை சார்ந்தவங்க கேட்டினா அவங்களுடைய கௌரவம்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன் சார், இங்கேருந்து நாளைக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சார். இல்லை சார், கௌரவம் இல்லை சார். இல்லை சார், கௌரவம்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? கௌரவன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னதுமா சார்? பெருமை சார். அவர் அது அப்படி போட்டால் தான் சரியாக இருக்கும். கௌரவம்னா ஏதோ சிவாஜி படத்தோட கௌரவம்னு வச்சுருக்கோம்ல, பெருமை. சிவாஜி ஏன் கௌரவம் படத்தை செஞ்சு கடைசியாக செத்துடுறாரு சொல்லுங்க? அவர் வளர்த்த பையன், அவர் தான் வக்கீலுக்கு வந்து படிக்க வைக்கிறாரு. ஆனால் அவர் கடைசியில் வந்து கேட்டினா அந்த பையன்கிட்டயே அவர் தோக்குறாரு. ஆனால் வந்து அவர் அதை கேட்டினா அவர் வந்து எந்த அளவுக்கு அடுத்ததுன்னு கேட்டினா அவருக்கு அடுத்தது நீதிபதி ஆக போகிறார், பெரிய வழக்கறிஞர். அடுத்தது நீதிபதியாக கூட வந்து ப்ரொமோஷன் வரப்போகுது, வந்துடுச்சு கிட்டத்தட்ட. கடைசியாக சொல்லுவார், கிளைமேக்ஸ் வந்து சொல்லுவார், தாத்தா உங்களை வந்து வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜட்ஜாக தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்லும்போது கேட்டால் உயிர் போயிட்டுருக்கோம் அப்போ அவருக்கு. ஆனால் அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சேர்த்து வச்ச பெருமை. இது கௌரவம்னு நம்ம சொல்கிறோம் சார், சொல்கிறாங்கல்ல கௌரவ கொலைன்னு சொல்ல கௌரவம். இது கௌரவன்றது ஒரு பெருமை. ஆனால் பெருமை இல்லாத மனுஷன் எவனும் கிடையாது சார். ஏதாவது வகையில் அவன் தன்னை பெருமைப்பட்டுப்பான், அது இல்லாமலாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வந்து பெஸ்ட் ஒன்றா அவனை ஃபீல் பண்ணுவான். அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா இந்த சாதின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை. சமூகம் மாறக்கூடாது, சமூகத்துக்காக இவங்க மாறிக்கணும் இல்லை சார். ஏன்னா காரணம் கேட்டால் நம்ம சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமூகத்தை ஆமாம் அல்ல காதல் நான் சொல்றது காதலை விட சொல்லவே இல்லை. நீங்கள் காதலிக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து நமக்கு சரியாக வராது, ரெண்டு குடும்பத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொந்த பந்தங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, உற்றார் உறவினர் யாரும் நமக்கு வரமாட்டாங்க, பெற்ற அப்பா அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சங்கடம் தான் அப்படின்னும் போது நீங்கள் வேற வழி இல்லாமல் கேட்டினா பிரியர் தான் கரெக்ட். பேசி பிரிஞ்சிடலாம். இங்கே வெட்டு குத்து இல்லாமல் இப்போ நான் கேட்குறேன் சார், இங்கே சாதாரண பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை கலராக இருந்து வெறும் வெள்ளையாகுது, என்னடா வரட்டு கலரு வெறும் வெள்ளையாக இருக்குது, ஒரு வண்ணமாக இல்லை, அழகாகவே இல்லை. ஆனால் மல்லிகைப்பூ வந்து வாசனை இருக்குது, பார்த்தீங்கள்ல, மல்லிகைப்பூ வாசனை இருக்குது. கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆரஞ்சு கலரில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மோந்து பாருங்கள் வாசமே இல்லை. ஆனால் மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசம் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பூ தானே சார். ஆடில் என்ன சார், செம்மறி ஆடு இருக்குது, வந்து வெள்ளாடு தனித்தனியாக இருக்குது, ரெண்டுமே ஆடு தானே சார், ரெண்டுமே ஆடு தானே. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் இருக்குது சார். இங்கே நீங்கள் சாதாரண நினைக்கிறேன், நான் வந்து ஜாதி தூக்கி பிடிச்சி பேசவே இல்லை. நான் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட வரலாறு இருக்குது. நானும் சொல்கிறேன் இங்கே வந்து அடிப்படையிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பே வந்து கேட்டால் தொழில் ரீதியாக நம்மளை வந்து சாதி முத்திரை குத்தி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கான். அதை உடைக்கிறதுக்கே நம்மளால் இன்னும் முடியல. இவன் இந்த தொழில் தான் செய்யணும்னு இன்றைக்கி சொல்கிறவங்களாம் இருக்கிறான். நாம அதெல்லாம் அதை உடைக்கணும்னா இது போல சாதி மறுப்பு திருமணங்கள் தானே ஒரு காலகட்டம். சரி சார், நான் கேட்குறேன் சார், சில பேர் புரியாமல் பேசுகிறான், கலப்பு திருமணம்லாம் பேசுகிறான். ஆடு மாடு செஞ்சது தான் கலப்பு, ஆடும் வந்து மாடும் கல்யாணம் பண்ணால் கலப்பு திருமணம், மனுஷனும் ஆடும் செஞ்சது தான் கலப்பு திருமணம். இல்லை வந்து ஒரு பறவையும் வந்து ஒரு மிருகமும் சேர்த்து தான் கலப்பு திருமணம். மனுஷன் சேர்த்து வந்து கலப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணம் தான் நம்ம சொல்லணும். இதை கரெக்டாக சொல்லணும்னா சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணம் பண்ணும்போது இந்த மாதிரியான வந்து ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் இதை நம்ம பண்ணிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிடணும் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க தங்களுடைய பிள்ளைய ஏதாவது ஒரு சாதியில் கொண்டு வரணும். அப்படியே இருக்குது. ஒரு நாய்க்கரும் ஒரு மோதியாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார், சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? புள்ள வந்து எந்த சாதி, யார் முடிவு பண்ணாத? பொண்ணை பற்றவங்க முடிவு பண்ணலாமா, பிள்ளைய பற்றவங்க முடிவு பண்ணலாமா? எந்த சாதியில் வரணும்? அவர் எம்பிசி, மூலையார் பிசி, அவனை பையனை வந்து எதில் கொண்டு வரது? எம்பிசியை கொண்டு வரலாமா, பிசியில் கொண்டு வரலாமா? அந்த சிக்கல் ஓடும். ஸோ நமக்கு கிட்ட இருக்கிற கட்டமைப்பு அப்படி இருக்குது சார். நீங்கள் சமூகத்தை மட்டும் சொல்ல, சமூகத்தை தாண்டி நம்மளை ஆளக்கூடிய அரசு எல்லாமே நம்ம சாதி கொண்டு தான் வச்சுருக்கு. இன்றைக்கும் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுன்னுது, ஒரு குரூப் எடுக்காதுன்னுது. ஏன்
எப்படி தான் நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து கட்டமைப்பில் தான் சார் நம்ம வாழ முடியும். அதுக்காக நான் வந்து காதலுக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு கிடையாது. இங்கே உயிர்கள் போகாமல் இருக்கணும். இங்கே காதல் முக்கியமா உயிர் முக்கியமா? அப்படி ஆயிடுச்சு, ஆகிட்டாங்க. இங்கே நான் கேட்குறேன்னா வந்து ஒருத்தர் இறந்து போனால் கூட சார் இன்னைக்கு இவன் வந்து பட்டியல் வகுப்பு சார்ந்த பையன்றதுனால நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறோம் சார். இதே பட்டியல் வகுப்பு அல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, மேலே கீழெல்லாம் இருக்குதுல்ல, மோலியார்னா மேலே வந்து இப்போ நாயுடுனா அதுக்கு மேலே, மோலியார்னா அது ரெண்டாவது, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்கர், ரெட்டியார், இப்படி வருது இல்லை. இந்த சாதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்க மறுப்பு, இதுவும் சாதி மறுப்பு கல்யாணம் தான். இதே ஏற்றுக்கல இன்னும். ஆனால் பட்டியல்ன்றதுனால இந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வருது விஷயம். ஆனால் அது கொஞ்சம் பாருங்க, அதே அவங்க ஒரு மேல் வர்க்கத்திலேயே அவங்க கலப்பு சாரி நீங்கள் சொன்ன மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிட்டாலும் ஆனா ஏதாவது கொலை அது மாதிரி இடத்துல பாத்துருக்கீங்களா? கொலை நடந்துக்கிறத பாத்துருக்கீங்களா? இதே பறையர் என்ற ஒரு சமூகத்துல படுகொலை நடக்குது பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்களேன். இங்க ஒருத்தன் கொல்லப்படலாம் கிடையாது. மறுப்பு எதனால? இங்க கொல்லப்பட்டதுக்கு நம்ம நீதி கிடையாது சார். கொண்டுட்டா ஜெயிலுக்கு போறான், அவன் உயிர் போச்சுன்னா இவன் வாழ்க்கை போச்சு, குடும்பம் சதிஞ்சுது, அவனால ஒரு உயிர் தான் போச்சு. இங்க டோட்டல் என்டையர் ஃபேமிலி அழிஞ்சு போச்சு. அவசரப்பட்டான், அக்காவுடைய வாழ்க்கை என்ன ஆகும் சார்? இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தருமபுரியில் இளவரசன் திவ்யா மேட்டில் இளவரசன் செத்து போயிட்டான். திவ்யாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ தனியாக தான் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கு. காலத்துக்கும் மாறாத கொடுமை அது. இது இந்த பெற்றோர் யோசிச்சிருக்கணும். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க கொலை கொடுமையானது தான், இழப்பு பெரிய விஷயம். ஆனால் இதை விட கொடுமையானது என்னன்னு கேட்டால் இவங்க அனுபவிக்கிறது தான். நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த குடும்பத்தில் சார் கொஞ்ச காலம் கழித்து அந்த பிள்ளையோட வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்து அப்பா அம்மாவுக்கு இருக்கும் சார். அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அந்த நார்மல் லைஃப்க்கு அவங்க வந்துடுவாங்க, வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஒரே ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மறதி தான். காலப்போக்கில் அவங்க வந்து தன்னை மாற்றிப்பாங்க. ஆனால் இவங்க கதை என்ன ஆகும்? அவன் ஜெயிலு. அது இவங்க குடும்பம் எதுக்குன்னா பாதிக்கப்பட்டவங்க மாற்றிக்கிறாங்க, இவன் கவினோட தந்தை பேரோட மாத்திக்கிறாங்க சொல்லுங்க. இந்த சமூகத்துல அறிவுரை என்ற பேர்ல இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இல்ல சார். அவங்க எல்லாம் மாறுவாங்க. முதல்ல இங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற அரசியல், சாதி அரசியல் இருக்கு நம்ம கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெண்டு பெருந்தலைவர்கள் வந்து ஒன்று வந்து பெருந்தலைவர்னு சொல்லிடலாம் என்ன, எடப்பாடியும் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஏன் அந்த குடும்பத்துக்கு நேராக போய் ஆறுதல் சொல்லக்கூடாது? நான் கேட்குறேன். ரெண்டு தலைவருமே ஏன் சார் போல? சாதி அரசியல், சாதி அரசியல் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுவாங்க, போகனாலும் பேசுவாங்கன்றது சொல்லுவாங்க சில பேர். ஆனால் வந்து இதுக்கு இவ்வளோ தாமதம் தேவையே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவன்றதுனால அந்த இவங்க ரெண்டு பேருடைய வருகை, அதாவது அந்த போகிறது வந்து தடுக்கப்பட்டிருக்கா? ஐயோ இங்கே போனால் அந்த சாதிக்கு வந்து முக்குளத்தோர்கிட்ட வந்து தேவையில்லாமல் நமக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் செய்யற அதை தான் நான் சொல்றேன். இங்க அரசியல் பறையர் ஒரு இனத்துல வந்து ஏதாவது ஒரு ஆணவ படுகொலை இருந்தா கடைசியா திருமாவளவன் போயிட்டு அதை முடிச்சு சார். இங்க நான் கேட்கிறேன், இதே வேற சமூகம் சார். இது நான் இப்ப நீங்க கேட்கதான் சொல்றேன். சாதி அரசியல் இருக்கு, இது ஒண்ணு. இரண்டாவது கேட்டனா இந்த கொலை இருக்குல்ல, இந்த கவின் கொலை இருக்குல்ல, இதை நீங்க இன்னொரு பார்வையில நீங்க பாருங்க. இன்னொரு கலக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள்லாம் வந்து ஒரு என்ன நடந்திருக்கு, ரெண்டு தரப்பையும் நடந்திருக்கு. அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பாக இருக்குது, இன்றைக்கி நல்லபடியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இப்படி நடந்ததுதான் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அவங்க அப்பா என்னென்னு கேட்டால் நம்ம மகள் வந்து இப்படி போகிறாள் சொல்லிட்டு அந்த மகளுக்கு ஏதாவது ஒன்று ஏதோ விஷம் கொடுத்து ஏதோ கொண்டு இருந்தால் அதுவும் கொலை தானே, அதுவும் கொலை தானே. அந்த சைடில் வந்து பிள்ளை ரெண்டுத்தையும் அப்போது இப்படி நடக்கலை, இப்படி நடக்கலைன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட், ஓகே, அந்த குழந்தையா சரி, பெண் குழந்தைய அவங்க எதுவும் பண்ணலை, அதே சமயத்தில் அவனையும் அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் அந்த பையனை அந்த மைண்டில் வந்து மாறுறதுக்கு அவங்க பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்யூஷன் எட்டலை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவங்க எட்டியிருந்தாங்கன்னா அவன் ஏன் சார் அதை பண்ண போகிறான்? ரெண்டு சைடுமே நான் சொல்கிறேன். இங்கே என்னென்னா ஒரு ஒரு இது வந்து மகிழ்ச்சின்னு சொல்லலை நான். ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண் காப்பாற்றப்பட்ட, அந்த பெண்ணை வந்து அவங்க கொல்லலை. ஒருவேளை அந்த பெண்ணை வந்து அவங்க கொண்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க,
திட்டமிட்டு சொல்கிறாங்கல்ல சில பேர், திட்டமிட்டு பண்ணாங்கன்னு. பெற்றோர்கள் இதை திட்டமிட்ட மாதிரி எனக்கு தெரியல. எந்த தாயும் தன் பிள்ளைகிட்ட கத்தி கொடுத்து நீ கொண்டு போய் அந்த பிள்ளையை போய் வெட்டிட்டு வரான்னு சொல்ல மாட்டாங்க. எந்த தகப்பனும் செய்ய மாட்டான் அந்த வேலையை. அதுவும் போலீஸ்காரன் இந்த குற்றம் செய்தால் இதுக்கு என்ன தண்டனைலாம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பத்தில் அந்த குழப்பங்கள் இருந்து இருக்கும்போது அவங்க வந்து பிள்ளையை இழக்க மனசு வரல, பெண்ணை இழக்க மனசு வரல அவங்களுக்கு. என்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம், காலப்போக்கில் சரியாயிடும் அப்படின்னு கூட நடந்திருக்கலாம், செஞ்சிடலாம். அவங்க குடும்பத்தில் இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கும், அவங்க எவ்வளோ அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம், அந்த பொண்ணு எவ்வளோ மதிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பொண்ணு சைடில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளை அசைக்க முடியாது சொல்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறான் சொல்லுவானுங்க. அதெல்லாம் வெளியே வராது சார். அதெல்லாம் உள்ள நடந்திருக்கும். அதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல முடியாது. பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மா போலீஸ்காரனா தவிர ஒன்றும் கிடையாது. பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கிறா அப்படின்லாம். ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணு இன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ புரியுதுங்களா? இதுதான் சொல்லுது, சூழ்நிலைகள் மாற்றிடும் மனுஷனை. அந்த பெண்ணை இப்போ சூழ்நிலை மாற்றுது பாருங்க. ஏன்னா அம்மா அடுத்தது அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தம்பியை ஜெயிலுக்கு போயிட்டான், அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்தது அம்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து கேட்டினா இறந்து போனவனுக்கு வந்து ஆமாம் நான் லவ் பண்ணது உண்மைதான், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது தொடர்பு இல்லைன்னு சொல்லி பேசுது. வேறு என்ன பேச முடியும்? இந்த பொண்ணு சைட்லேருந்து பார்க்கணும். இங்கே எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வசதியாக ஒரு பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்க. அவங்க இடத்துலேருந்து பாருங்கள். இந்த சைடில் வந்து கவினோட அப்பா சைட்லேருந்து பாருங்கள். அவர் அந்த ஆவேசத்தில் வந்து வார்த்தையை விடுறாரு, ஆனால் மனசை அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டான். எது அந்த பிள்ளையை வெட்டி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாருல. அது வந்து அந்த எண்ணம் அதை கேட்டால் அந்த குற்றம் என்ன சொன்னால் வந்து அதாவது அவங்க அப்பா தரப்பு என்ன சொல்லுன்னா, அதாவது குற்றம் பையனை கண்டிக்கிறீங்க, உன் பொண்ணை கண்டிச்சிருக்கலாமே. கரெக்ட் சார், அதுதான் சார் நான் சொல்றேன். இங்க சிக்கலே அதாவது இவங்களுக்கு உயிர், அந்த பொண்ணு உயிர் மட்டும் இல்லையே. கரெக்ட் சார், ஒரு உயிர் தானே. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க என்ன சார் பண்ணியிருந்தீங்க? நீங்க பிள்ளைய கூட பெற்றுருங்க சார். நீங்க ஏன் சார் போய் பெண் கேட்கலாம் அவங்கள்ட்ட? உங்களுக்கு தடுத்தது எது சார்? சார் அவங்க அப்பா கிட்ட சொல்லி, கவினோட அப்பா கிட்ட சொல்லி கண்டிச்சிருக்கலாம். அதை சார் நீங்க கண்டிக்கவே வேணாம் சார். நீங்க சேர்த்து வைக்க முயற்சி கூட பண்ணலையே நீங்க. நான் கேட்குறேன்னு கேட்டால், இப்போ நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்னன்னு கேட்டால், என் பிள்ளை வந்து போய் வந்து அவனுக்கு தெரியாமல் போட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துச்சு சொல்ல முடியுமா நீங்கள்? அருவியில் குளிச்சு ஃபோட்டோ எடுத்து சொல்ல முடியுமா நீங்கள் வந்து அவங்க பிள்ளைய கண்டிக்காமல் விட்டுட்டீங்க. இல்லை உங்கள் பிள்ளைய சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையும் செய்யாமல் விட்டீங்க. ரெண்டுமே செய்யலை இங்கே சார். ஒரு சைடு சாதி மறுப்பு திருமணத்துல, இந்த சாதி மறுப்பு காதல்ல எப்படி சுத்தி வந்தாலும் பாதிக்கப்படுறது பையன் தான். பையன் சார், பெரும்பாலும் பையன் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். கண்ணகி முருகேசன் கேஸில் அவங்க சொந்த அண்ணங்காரன் தானே சார், வந்து அப்பாக்கார அண்ணன் 2 பேருமே சேர்ந்தானே சார் வாயை திறக்கலாம் வெட்டி அதுக்கப்புறம் விஷத்தை ஊற்றுனதெல்லாம் இருக்குது சார். படிச்சிங்களா இல்லையா கண்ணகி முருகேசன் கேஸில்? பெண்ணு தானே கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த உடுமலையில் நடந்த அந்த கௌசல்யா அந்த சங்கர் விஷயம், உடுமலை சங்கர் அந்த கேஸ்லையும் 2 பேரும் தான் வெட்டினாங்க. அந்த பொண்ணு தெய்வாதனமாக தப்பிச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதானே தவிர கொல்லப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் வந்து கொலையே பண்ண வேணாம் சார், 2 சைடுமே பண்ண வேணாம் சார். 2 சைடும் எப்பயாவது உட்காந்து பேசியிருக்கீங்களா? நீங்களும் தானே பேசவே இல்லை. பிள்ளை எழுந்த உங்களையும் கேட்குறேன் நான். நீங்களும் பேசியிருக்கலாம்ல போயிட்டு. இல்லை அந்த பேசி பையன்கிட்ட வந்து வேணாம் பாரு சொல்லியிருக்கணும்ல. அந்த பெண் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறா அவங்க அம்மா கிட்ட, கவின் அம்மா கிட்ட. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அந்த பொண்ணே பேசி அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசட்டும் அப்படின்னு இவங்க இருந்திருக்கலாம். இல்லை இவங்க வந்து பெண் கேட்கட்டும், அப்போ நம்ம முடியாது சொல்லி திருப்பி அனுப்பலான்ற அந்த எண்ணத்தில் இருந்துரு. ஆக 2 குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் வந்து ஒன்று பிரிஞ்சு போகிற ஸ்டெப்பும் எடுக்கலை, சேர்ற ஸ்டெப்பும் எடுக்கலை. இது கிளியராக தெரியுதா இல்லையா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பொண்ணு கேட்ட போனங்க எங்கள் சாதியை வச்சு திட்டி எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க, அதை சொல்லியிருந்தாருன்னா கரெக்ட் சார். கவின் அப்பா சொல்லிடணும், நாங்கள் போய் பொண்ணு கேட்க போனாங்க, எங்களை வந்து அவமானமாக திட்டி எங்களை அனுப்பிட்டாருங்க, நாங்கள் என்னங்க செய்ய முடியும் அப்படி சொல்லுங்க. இல்லை நான் சொன்னேன் என் பையன்கிட்ட, டேய் வேணாண்டா அந்த பொண்ணு வேணாண்டான்னு நான் சொன்னேன், என் பையன் கேட்கல, அப்படியாவது சொல்லுங்க. இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, வெட்டணும்னா அந்த பையனும் பொண்ணையும் சேர்த்து வெட்டியிருக்க வேண்டியதானு கேட்குறீங்கல்ல. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயிலேருந்து என்னென்னு கேட்டால், நான் என் பையன்கிட்ட எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் அவன் கேட்கல அப்படி சொல்லுங்கள். இல்லை நாங்கள் பெண் கேட்டோம் அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க சொல்லுங்கள். இது ரெண்டும் நீங்கள் உங்கள் சைடில் பண்ணல. அந்த சைடில் என்ன செஞ்சிடணும், இது குடும்பத்துக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காம, போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து லொட்டு வசதி இதையே பண்ணிட்டு இருக்காம, ஒரு ஸ்டெப்பு போய் அவங்கள்ட்ட பேசி, இது பாருங்க ஒத்து வராதுங்க, ஆனால் வந்து உங்கள் பையனை எங்கள் திட்டமாக அடக்கி வச்சுங்க, நாங்களும் எங்கள் பொண்ணு திட்டமாக அடக்கி வச்சுங்க. ஸோ பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல யாரால? போலீஸ் 2 போலீஸ்காரங்களான அந்த அம்மாவாலேயும் முடியல, அவங்க அப்பாவாலேயும் முடியலன்னு தெரியுது. இல்லைன்னா ஒரு பெண் எப்படி அருவியில் போய் குளிச்சு போட்டோலாம் அனுப்ப முடியும், வந்து எடுக்க முடியும்?
சொல்லுங்கள். இதாண்டி சில பேர் ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை பார்க்காம சொல்லக்கூடாது. அவங்களுடைய சேட்டிங்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு கூட சில பேர் பேசுகிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தான் இங்கே வந்து ட்ரிகர் பண்ணுறது, புரியுதுங்களா? பெட்ரோலை ஏற்றி வர்றது இந்த ஃபோட்டோக்கள், சேட்டிங்கு இதெல்லாம் வந்து எப்படி இப்போ வெளியே வருது? இல்லை, அந்த பொண்ணு முதல்ல வந்து நான் கவினை காதலிக்கல அப்படின்னு சொல்றதோடு தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில். அது கூட அந்த பொண்ணு சொன்னதான் நமக்கு வீடியோலலாம் வரவே இல்லை. போலீஸ் தரப்புலேருந்து ஒரு வந்த செய்தி அல்லது வந்து யாரோ வந்து பெற்றோர்கள்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயோ சொன்ன தகவல் தான். என்னென்னா, நான் அவனை காதலிக்கலைன்னு சொன்னது வந்து அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டெல்லாம் வந்து வெளியிடல. அப்படி ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆன உடனே இங்கே பலரும் வந்து அது சம்மந்தமாக பேசுனாங்க. அவன் இப்போ அவன் வெட்டுப்பட்டு சாகலை, இந்த பொண்ணு செத்த பிறகு தான் அவன் செத்தான்ற மாதிரிலாம் சில பேர் போட்டாங்க இல்லையா? அதுக்கு பிறகு வந்து ஆனால் அந்த பெண் வந்து வீடியோவில் பேசி நான் வந்து கவினை காதலிக்கலைன்னு நான் சொல்ல. அந்த பொண்ணு நேர்மையாக தான் சொல்லுது, நானும் அவரும் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணதுலாம் உண்மை. அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பாவை வந்து நீங்கள் வந்து சேர்க்குறீங்களா இப்போ சொல்கிறாங்க இல்லையா? அம்மா அப்பா தூண்டுதலில் தான் அந்த பையன் போய் கொண்டான்னு சொல்லிட்டு எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஒரு அனுமானமாக தான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த பெற்றோரும் வந்து தன் பிள்ளைகிட்ட கத்தியை கொடுத்து நீ போய் அவனை போய் வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போடான்னு சொல்லி அதுவும் போலீஸ்கார தாய் தகப்பேன் அது சொல்லவே மாட்டாங்க. சட்டம் எல்லாமே தெரியும். வேணா நீங்கள் வந்து சொல்லலாம். என்னன்னு கேட்டால் அவங்க குடும்பத்துக்குள்ளே இந்த சச்சரவு பேசிகிட்டே இருக்கிறதுனால அந்த பையனுடைய மைண்டில் வந்து அந்த பாய்சன் ஏறிடுச்சுன்னு வேணால் சொல்லுங்கள். பரமம் சார், இந்த கவின் ஆணவ படுகொலை சாதி வெறியோட இது நடந்ததா இல்லை ஏதாச்சும் இந்த ஆவேசம் அப்படிப்பட்டு நடந்ததா விசாரணை போயிட்டு இருக்கு. விரைவில் தெரிய வரும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.